ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியும் அதற்கு தொட்டு சாப்பிட நானும் தான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா நானும் பட்டர் அந்த மட்டன் மசாலா கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க அதோட செய்முறை ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கறிக்கு நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே தனித்தனி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி மசாலா பொடி, கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டேன். அது கூட நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறியும் அது கூட சேர்ந்து நான் நல்லா ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த கறியோடு சேர்ந்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு நம்ம அதை கலக்கி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அதோட அந்த காரத்தோட சைலமெல்லாம் அது இறங்கி கறி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் இதை நான் நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இது பிரட்டதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் அதற்கூட வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்ந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றுறது சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டன் கிரேவிக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போயும் பாருங்கள், அதையும் அதை கூட சேர்ந்து நல்லா பிரட்டி விடுறேன். ஈவனாக அந்த தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறணும். பாருங்கள், இப்போ பெசரி வச்சாச்சு. 1 ஹவர் அதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நான் அதுக்குள்ளே நானுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற மட்டனை எடுத்து அதை கூட போடுவோம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினங்காட்டியும் பாருங்கள், கறி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா எண்ணெயோடு வணங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எதையுமே அது கூட ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மசாலாவும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா வெந்து வணங்கி அதுவே தண்ணி விடும். இப்போது நான் உப்பு மட்டும் சேர்த்திக்குவோம். உப்பையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சும்மா 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா கிரேவிக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போல் நல்லா வெறும் ஆயில்லையே அது வதங்கிடுச்சு. நம்ம கறியிலையும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், கொதித்து வரப்போகுது. இந்த கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கறி 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான 1/2 மூடி தேங்காய் மட்டும் நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் தேங்காய் மட்டும்தான், இது கூட நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து இது கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அதுக்கு மேலே இது கொதிக்க தேவையில்லை. ஆல்ரெடி கறி நல்லா வெந்து வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசி அந்த ஃப்ளேவருக்காக தான் அந்த தேங்காய் கிரேவி ஊற்றிருக்கோம். இப்போ ஊற்றியாச்சு, தேங்காய் அரைச்சி விழுத. இப்போ பாருங்கள், ஃபைனலாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் நானுக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நானுக்கு மைதா மாவு தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் மல்லியும் புதினாவும் கட் பண்ணி போட்டிருந்தேன். எதுக்குன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாவு பாருங்கள், ரொம்ப சூப்பராக மெதுன்னு வந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம சப்பாத்தி ரேஞ்சுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்தால் நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். 1 சைடு வெந்திருக்கு.
நல்லா ஒரு சிம்மிலே வச்சுக்கணும். ஏன்னா அதிக ஸ்பீடு வைக்கக்கூடாது, தீஞ்சிரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பொன் வறுவலாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மட்டன் கிரேவியும் நானும் ரெடி ஆயிடுச்சு.